ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கரூரில் 2022 ஏப்ரல் 8ஆம் தேதி நடு ராத்திரியில் 12 மணி ஒரு கிராமத்து சாலையில் திடீர்னு பல லாரிகள் வரிசையாக வந்து நிற்குது. போலீஸ் வேன் வந்து நிற்குது. ரோடு போடக்கூடிய டார் சூடாக கொதிக்குது. பெரிய லைட்டுகளை போட்டு கூட்டம் கூட்டமாக அந்த இருட்டில் ஆட்கள் ஒரு ரோடு போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கையில் எப்போ அது பார்த்துருக்கீங்களா? நடு ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் காவல்ல அவசரமாக ஒரு ரோடு போடுற விஷயத்த. ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் இந்த இருட்டுல? ஏன் இந்த போலீஸ்? காரணம் இதுதான். அந்த ரோடு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. ஆனா எங்க? பேப்பர்ல, டாக்குமெண்ட்ல. பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ரோட்டுக்காக 3.5 கோடி ரூபாய் அரசு பணம் ஒரு கான்ட்ராக்டர் கைக்கு போயாச்சு. ஆனா கரூர் மாவட்டம் முழுவதுமாக அப்படி ஒரு ரோடே கிடையாது. மறுநாள் காலையில் ஒரு பரிசோதனை வரப்போகுது, மிகப்பெரிய ஒரு டீம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆனால் நிலத்தில் இல்லாத அந்த ரோடை அந்த ஒரே ஒரு ராத்திரியில உண்மையாகவே ரோடு போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ண அவங்க முயற்சி பண்ணினாங்கன்னு இந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு அவங்க போட்டது ரோடு கிடையாது. அவங்களுக்கு எதிராக இருந்த மொத்த ஆதாரத்தையுமே இரவோடு இரவாக புதைச்சாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுது. வெளியே ஒரு அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அதோட பக்கத்தில் பேரலா இன்னொரு பேரலல் மெஷின், கரப்ஷன் மெஷின் அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அரசு பணத்தை காகிதத்தில் வேலையா மாற்றி கான்ட்ராக்டர் கைக்கு கடத்தி அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிகாரி, புரோக்கர், அரசியல்வாதின்னு லேயரா பகிர்ந்துக்கிற ஒரு பண பொறி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது இந்த பேரலல் ஃபினான்ஷியல் மெஷின் பற்றி தான். அதாவது கரூர்ல ஒரு தனி அரசாங்கமே கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கு. ஒரு பேரலல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி சென்னையில் மொத்த அரசாங்கமும் நடத்துகிறதோ அதே மாதிரி கரூர்ல ஒரு பேரலல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் நடந்திருக்கு. ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷின், இந்த சிஸ்டம் டிஎம்கே கட்சியோட மட்டும் கிடையாது, ஏடிஎம்கே கட்சியோட இது மட்டும் கிடையாது. 2 கட்சிக்கும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பல வருடங்களாக. அதுதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த கதையுடைய ஹார்ட் அண்ட் கோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். தமிழ்நாட்டில் ஒரு அரசு மாறும்போது, தேர்தல் வந்து அரசு மாறும்போது நிஜமாகவே என்ன மாறுது, என்ன மாறவே மாறாது அப்படின்னு புரியும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுள், ஒரு நெருடல் தரக்கூடிய ஒரு கேள்வி இந்த வீடியோவில் இருக்கு. லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் நம்பர் 3/2026 என்ன சொல்லுது தெரியுமா? 2022 மார்ச் மாதத்தில் கரூர்ல ரோட் வைடனிங், அதாவது ரோடை அகலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் கிட்டத்தட்ட 7 கோடிக்கு டெண்டர். அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வெறும் 3-4 நாட்கள்ல மார்ச் 25ஆம் தேதி, மார்ச் 28ஆம் தேதி அப்படின்னு 3.25 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணப்பட்டது. வேலை முடிஞ்சதா? இல்லை, தொடங்கவே இல்லை. இது தவிர நபார்டு நிதியில இன்னொரு 1.5 கோடி ரூபாய், அந்த ரோடு கூட போடவே இல்லை. இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ப்ராசஸ். டாக்குமெண்ட், டெண்டர், பேமெண்ட், டார்க்னஸ், இது ஒரு அசம்பிளி லைன் மாதிரி வேலை செஞ்சது. இது என்னுடைய இன்டர்பிரேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புகார் கொடுத்த அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேஷன் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? 10 வருடங்கள், அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த அதிகாரிகளின் கோட்பாடு, இந்த அதிகாரிகளின் பிரின்சிபிள் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கரப்ஷன், ஊழல். கட்சி எதுவாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே கூட்டாளிகள் தான். ஒரு கட்சியை மட்டும் சுட்டி காட்டுற வார்த்தை கிடையாது இந்த கரப்ஷன் என்கிற வார்த்தை தமிழ்நாட்டில். 2 பக்கத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இது டிஎம்கே, திமுகவின் கதை மாதிரியாத்தான் தெரியும். அதாவது ஏவா வேலு அவர்கள் டிஎம்கே அரசோட பிடபிள்யூடி ஹைவேஸ் அமைச்சர், கட்சியுடைய சீஃப் விப்பா இருந்தவர். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரப்ஷன் மெஷின், ஆனா அது 2 கட்சிக்குமே வேலை செஞ்சிருக்கு. அந்த ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நாம சொல்றோம். வைத்தியலிங்கம்னு ஒரு முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சர் இருந்தார். அவர் மேலையும் ஒரு ஊழல் வழக்கு இருந்துச்சு. அவர் 2026 ஜனவரியில டிஎம்கே கட்சிக்கு தாவுறார். பிப்ரவரியில அதே டிஎம்கே அரசு
அந்த வழக்கை மொத்தமாக மூடிடுச்சு. இப்போ தாவேக அரசு அந்த வழக்கை திரும்பவும் ஓப்பன் செஞ்சிருக்கு. நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏடிஎம்கேல இருக்கிறப்ப குற்றச்சாட்டு, டிஎம்கேக்கு வந்த உடனே வழக்கு க்ளோஸ் ஆகுது. திருப்பியும் அரசு மாறிய உடனேயே மறுபடியும் வழக்கு ஓப்பன் ஆகுது. ஒரே ஆள் 3 அரசு. குற்றம் செஞ்சாரா இல்லையான்னு எதுவுமே மாறலை. மாறினது ஒன்னே ஒன்று தான், அந்த நேரத்தில் யார் பவரில் இருக்காங்க அப்படிங்கிறது. இதைத்தான் நாம் பேரலல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நீதியை நிர்ணயிக்கிறது அவர்கள் செஞ்ச குற்றம் கிடையாது, மாறாக பவர். இப்போ ஒரு லாஜிக்கல் கேள்வி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு மெஷின் பல வருடங்களாக எப்படி யாருமே தொடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு விளையாட்டில் ஆட்டக்காரனும் அம்பையரும் ஒரே டீமாக இருந்தால் ஃபவுல் எப்போதுமே விசிபிள் ஆகாது. உண்மையிலேயே அவுட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் 59 வருடங்களாக டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஆண்டாங்க. கட்சி கொடி மாறும், முதல்வர் மாறுவார், ஆனால் இந்த அம்பையர், இந்த ரெஃபரி, அதே சிஸ்டம், அதே அதிகாரிங்க, அதே பழக்கம் மாறவே மாறலை. இந்த மெஷின் வெளியில் வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஃபரி, இந்த அம்பையர் மாறணும். 2026 இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். அரசு மட்டும் மாறல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்பையரும் மாறி இருக்கிறாரு. ரெஃபரி மாறினாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி நான் சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. கடந்த ஒரு மாதத்தில், தாவேக ஆட்சிக்கு வந்த ஒரே ஒரு மாதத்தில் 5-6 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. கடைசி ஆள் இந்த வாரம் கரூர் எம்எல்ஏ, முன்னாள் டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதாவது ஏடிஎம்கே பலம் 47 41 மாறிடுச்சு. சடன்னு குறைஞ்சிருக்கு, இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்போ இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத நேரத்தில் இன்னும் 5 பேர் வரலாம், 10 பேரும் வரலாம். இங்கே தான் நாம் ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விஜயபாஸ்கர் என்பவர், அவர் எதுக்கு போனாங்கன்னு ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? கட்சியில் அவருக்கு இருந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பதவியில் இருந்து அவரை தூக்குனாங்க. அவர் அந்த பதவியை திரும்ப கேட்டார், ஆனால் கொடுக்கல. அதனால் கட்சியை விட்டு திரும்ப போய் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு இது அவர் சொல்கிற காரணம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பவர் பைப்லைன் கட்டாச்சு அல்லது ஒரு கரப்ஷன் பைப்லைன் கட்டாச்சு, அதனால் போனாங்கன்னு நான் சொன்னால் அது நாம் கதை விடுற மாதிரி ஆகிடும். நான் அதை பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஒரு கட்சி பவரில் இருக்கிறப்ப ஆட்கள் வந்து சேருவாங்க, பவர் போன உடனேயே காலி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏடிஎம்கே கட்சியில் நாம் சொல்லக்கூடிய இந்த எம்எல்ஏக்களையும் கட்சி தொண்டர்களையும் சோகால்டு தலைவர்களையும் ஒன்றா சேர்த்து வச்சிருந்தது உண்மையிலேயே கொள்கையா? இல்லவே இல்லை. இது இவர்களுக்கு இருந்த ஆக்சஸ், அது கான்ட்ராக்ட், அது பைப்லைனுக்கு இவங்களை கிட்ட வச்சிருந்த ஒரு ப்ரிவிலேஜ். அந்த வாட்டர் டேப், அந்த பவர் டேப், அந்த பைப்லைன் வத்தி போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே லாயல்ட்டி எவ்வளவு சீக்கிரமாக ஆவியாகி போயிடுது பார்த்தீங்களா? கொள்கையால் ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க இவ்வளவு சீக்கிரம் கலைஞ்சாங்கன்னா அவங்கள இதுவரைக்கும் ஒட்ட வச்சிருந்தது கொள்கை கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்னொரு பக்கத்தையும் தெளிவாக நேர்மையாக சொல்லி ஆகணும், இல்லைன்னா நம்ம சேனலுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த தாவேக அரசு வந்த உடனேயே அவங்களும் ஒரு ஒயிட் பேப்பரை வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எவ்வளவு? 13.4 லட்சம் கோடி. அதில் மின்துறைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன். மிகப்பெரிய பணம் இது. மிகப்பெரிய பல நாடுகளின் மொத்த பொருளாதார அளவுக்கு இது பெரிய பணம். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்ராப்பு இருக்குது. இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் ஃபுல்லாக யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் பெரும் பகுதி விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், வெல்ஃபேர் சப்சிடி, கோவிட் கடன், சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டரு. இது ஒரு ஸ்ட்ரக்சுரல் டெட், ஒரு ஸ்ட்ரக்சுரல் கடன் அப்படின்னு சொல்லலாம். இது மொத்தமும் கொள்ளையும் கிடையாது, ஆனால் அதிகமான பணம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம். ரெண்டையும் கலந்து எல்லாமே மொத்தமாக திருட்டுன்னு சொன்னால் நாம் திமுக கட்சியை விட மோசமான கணக்கு வழக்கு பண்ணுறது மாதிரி ஆயிடும். அப்படின்னா உண்மையாகவே லீக் எங்கே நடந்திருக்கு, ஊழல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3.4 கோடி, இப்போ இந்த கோஸ்ட் ரோடு, இல்லாத ரோடு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு போகிற பணம் பல ஆயிரம் கோடி. அதுதான் தமிழ்நாட்டின் இந்த கடனுக்கு காரணம். அதைத்தான் நாம் குறி வைக்கணும். கடனில் அரசியல் பண்ணுறது மானமான ஒரு செயலே கிடையாது. இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன். இந்த முந்தைய அரசு நம்ம நாட்டை பாழாக்கிடுச்சு, நம்ம மாநிலத்தை பாழாக்கிடுச்சு என்று நிரூபிக்க ஒயிட் பேப்பர் வெளியிடுவது தமிழ்நாட்டில் 1991 நடக்கக்கூடிய ஒரு சடங்கு.
2021 இதே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மேல பழிய போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே மேல பழிய போட்டுச்சு. அதே மொழி, அதே குற்றச்சாட்டு, வெறும் கொடி மட்டும் மாறும். அதனால சிஎம் விஜய் அரசு அக்கௌண்டபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நாம நினைச்சவும் கூடாது, சொல்லவும் முடியாது. இது புதுசு இல்லை. நீங்களே கவனிங்க. யாருமே இதுவரைக்கும் பதில் சொல்லாத ஒரு கேள்வி. இந்த கரூர் புகார் 2022 கொடுக்கப்பட்டது. ஆனா அது எஃப்ஐஆர் ஆனது 2026. 4 வருடம் இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ஆதாரங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தது. ஏன்? அந்த 4 வருடமும் டிஎம்கே பவர்ல இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வைத்தியலிங்கம் வழக்க டிஎம்கே முடிச்சு அவரை காப்பாற்றுச்சு. ஆனா தாவேகா அதை திரும்பவும் திறந்திருக்கு. அதாவது இன்னும் கூட ஒரு வழக்கு ஓப்பன் ஆகுதா க்ளோஸ் ஆகுதுன்னு முடிவு பண்றது சிஸ்டம் கிடையாது, நீதி கிடையாது, கோர்ட்டு கிடையாது. பவர் தான் ஒரு வழக்கு க்ளோஸ் ஆகுதா ஓப்பன் ஆகுதா, ஒருத்தனை காப்பாத்துறோமா உள்ள தள்ளுறோமா அப்படிங்கறத முடிவு பண்ணுது. இப்ப தமிழ்நாட்டின் தாவேகா கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இன்னைக்கு ஏவா வேலு மேல வந்த இந்த எஃப்ஐஆர் நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் மேல இந்த தாவேகா அரசு மேலேயே ஒரு எஃப்ஐஆர் வரும்போது அதை இந்த தாவேகா அரசு இதே மாதிரியா அமைதியா புதைச்சு போடாம இருக்கும்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்னைக்கு வேலு அவர்களை ரெய்டு பண்றது ஒரு ஆப்டிக்ஸ், அது பார்வைக்கான ஒரு விஷயம், அது ரொம்ப சுலபம். எல்லா புது அரசுமே ரெய்டு பண்ணும். ஆனா கஷ்டமான வேலை என்னன்னா, அடுத்த அரசு இந்த வழக்குகள் அப்படியே அமைதியா மூடாத மாதிரி, தாவேகா அரசு இந்த வழக்குகளை அப்படியே அமைதியாக மூடிவிடாத மாதிரி லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறைக்கு, அதாவது டிவிஎஸ்சிய அரசோட கையில இருந்து விடுவிச்சு இண்டிபெண்டா ஆக்கணும். அவர்களுக்கு தேவையான பவரை கொடுக்கணும். அதைத்தான் நாம கேட்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெய்டை வச்சு மெஷினை உடைக்க முடியாது. மெஷினை யார் ஓட்டுறாங்கன்னு மட்டும்தான் மாறக்கூடிய சூழ்நிலையாக இப்ப இருக்கு. நமக்கு வேண்டியது மெஷினை ஓட்டுறவங்க மட்டும் மாறக்கூடாது, அந்த மெஷினே உடையணும். ஓட்டுறவங்க மட்டும் மாறிக்கிட்டே இருந்தா மெஷின் அப்படியே இருக்கும். இன்னைக்கு வேலு மேல இருக்கக்கூடிய இந்த கேஸ் இப்போ ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேஜில் தான் இருக்கு. அவரு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலினே சொல்றாரு. குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாரு. நாம சொல்றது சிஸ்டம் பற்றி. ஒரு குற்றச்சாட்டு 4 வருஷம் ஏன் தூங்கணும்? அப்புறம் அரசு மாறியவுடன் ஏன் டக்குன்னு விழிக்கணும்? அந்த டைமிங் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நிஜமான கதை. இப்ப கொஞ்சம் பெருசா யோசிங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் 2வது மிகப்பெரிய மாநிலம். ஒரு மாநிலம் இந்த மாறி மாறி, அதாவது ஆண்டுக்கு ஆண்டுக்கு தொடர்ந்து மாறாம கொள்ளையடிக்கக்கூடிய இந்த சக்கரத்தை உடைக்க முடியுமான்னு பார்க்கறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கிடையாது. இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதே மிஷின், இதே சிஸ்டம் வேற வேற கொடியில ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த டெஸ்ட்டை எல்லாருமே கவனிக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா அரசின் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வேக்கிங், இந்த ஸ்மாக்கிங், இந்த ரெய்டு, இந்த அடி, இவர்களை எப்படியாவது நான் உள்ள தள்ளுவேன்னு சொல்றாருல, இந்த டெஸ்ட்டை எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஒரு அரசுக்கு வெற்றியை தர்றது வாளோ கத்தியோ வேலோ அந்த மாதிரி ஆயுதம் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர் கிடையாது. அந்த அரசின் செங்கோல் வளையாம இருந்தா மட்டும்தான் அந்த அரசின் வெற்றியை நாம பார்க்க முடியும். இன்னைக்கு கொடி மாறி இருக்கு, முதல்வர் மாறி இருக்கிறாரு. ஆனா இந்த செங்கோல் வளையாம நிக்குமா, இல்ல அந்த பழைய மெஷினை வேற ஒரு ஆள் ஓட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை வருமா? இதுதான் இப்ப இந்த அரசுக்கு, இந்த தாவேகா அரசுக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு உண்மையான டெஸ்ட், உண்மையான பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது இன்னும் நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக நடக்கும்போது நாம கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்ப பேசுவோம். இன்னைக்கு கூட நம்ம ஹைகோர்ட் ஒரு புதிய கேஸை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸ் தான், அதை ஓப்பன் பண்ணி அந்த அனிதா ராதாகிருஷ்ணனா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சரியா பேசக்கூட தெரியாது. ஏதோ ஒரு வழக்காப்புக்கோ ஏதோ ஒரு குழந்தைக்கு என்னமோ பண்ண போனார்ல, சரியா ஒரு 2 நிமிஷம் கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசவே தெரியாது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டின் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களின் லட்சணம். ஏன்? ஊழல்ல செஞ்ச பணம் மட்டும் அவனுங்க வீட்டில் இருக்கு. சரி, இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கான முடிவு, பதில் உங்க கையில தான் இருக்கு. தாவேகா அரசு, சிஎம் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த கிராக் டவுன் நிஜமாக இந்த பேரலல் மெஷின், ஒரு பேரலல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் ஓடுது பார்த்தீங்களா, இதை உடைக்குமா உடைக்காதா? அந்த மொத்த ஃபினான்ஷியல் சிஸ்டமே, பேரலல் சிஸ்டமே கரப்ஷன் அடிப்படையில் தான் ஓடுது. அதனால
அந்த கரப்ஷனை உண்மையிலேயே தாவேக அரசு உடைக்குமா, உடைக்காதா, உடைக்க முடியுமா, இல்லை வெறுமனே அந்த மெஷினை ஓட்டுற ஆள் மட்டும் மாறி இருக்கு அப்படிங்கிற சூழல் வருமா? உங்கள் ஆனஸ்டான ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். எஸ், த சிஸ்டம் வில் பி broken. அந்த மெஷின் உடைக்கப்படும். ஆள் மட்டும் மாறல, மொத்த சிஸ்டம் உடைக்கப்படும். அதாவது சிஸ்டம் பற்றி மட்டும் யோசித்து ஒரு கட்சியை யோசிக்காமல், உங்களுக்கு பிடித்த தலைவரை யோசிக்காமல், உங்களுக்கு வீட்டில் யார் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல், ஒரு சிஸ்டம் பற்றி மட்டும் யோசித்து இதுக்கான பதிலை சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஒரு நண்பருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மிஷினை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சாதான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த பேரலல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் யார் ஆட்சியில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த தலைவர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நம்மளால், ஒரு சாதாரண சாமானிய மனிதனால் கணக்கு கேட்க முடியும். அதுக்காக தான் நாம் இந்த வீடியோவை தெளிவாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அதனால் அட்லீஸ்ட் ஒரு நண்பருக்காவது, ஒரு கிட்ஸ் அண்ட் கின்னுக்காவது, அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பருக்காவது இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக, பத்திரமா, பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.